In this class, let us continue alternating current. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து alternating currentல வந்து AC circuit contains pure resistance ஒரு டாபிக் பார்க்க போறோம். அடுத்து செப்பரேட்டா AC circuit contains pure inductor. Next AC circuit contains pure capacitor அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். AC circuit அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்யூட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற சோர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அது AC சர்க்யூட் அப்படின்னு சொல்றேன் நான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ் இருக்கிற சர்க்யூட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் தனியாகவும் இண்டக்டர் தனியாகவும் கெபாசிட்டர் தனியாக பார்க்கலாம். அடுத்து இண்டக்டர் கெபாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பைண்டா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏசி சர்க்யூட் கண்டைன்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏசி சர்க்யூட் contains pure resistance. Contains pure resistance. Pure resistance அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்க்யூட்ல வந்து இண்டக்டன்ஸும் கெபாசிட்டன்ஸும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்க்யூட் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இதுல ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துருக்கேன்ப்பா. இந்த சர்க்யூட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏசி சோர்ஸ் யூஸ் பண்றேன். ஏசி சோர்ஸ் சிம்பிள் இந்த மாதிரி சைன் வேவ் ஃபார்ம்ல எடுத்துக்கணும். இப்போ வந்து இங்க இஎம்எஃப் ஆஃப் தி சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இஎம்எஃப் ஆஃப் தி சோர்ஸ் வந்து சைன் ஃபங்க்ஷன்ல வேரி ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சைன் ஃபங்க்ஷன்ல வேரி ஆகும். அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? சரி, அப்போ பாருங்க, இஎம்எஃப் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வரும்? இஎம்எஃப் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? இந்த இ நாட் பை ஆர் இன்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கும். இந்த இ நாட் பை ஆர் தான் நம்ம பீக் கரண்ட் அப்படி எடுத்துக்கோம். ஸோ தட் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இன்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ பாருங்க, இப்போ வந்து டைம் டி ஈக்குவல் டு ஜீரோல இங்க டைம் டி ஈக்குவல் டு ஜீரோல இஎம்எஃப் மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கா? இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் டி ஈக்குவல் டு ஜீரோல இஎம்எஃப் மேக்ஸிமமா இருக்கா மினிமமா இருக்கா? ஸோ டி ஜீரோ போட்டா இஎம்எஃப் வந்து ஜீரோன்னு வந்துடுது, மினிமமா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து அதே மாதிரி கரண்ட் பாருங்க, டி ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம்னா கரண்ட் வந்து மினிமமா இருக்கு, ஜீரோவா இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இஎம்எஃப் ஜீரோவா இருக்கும்போது கரண்ட்டும் ஜீரோவா இருக்கு. சரி, ஒருவேளை டைம் வந்து டி பை 4 செகண்ட் அப்படி போட்டிருந்தோம்னா இந்த ஒமேகா டி என்ன வந்திருக்கும்? டி பை 4 போட்டா இந்த ஒமேகா வந்து 2π பை டி, இது டி பை 4, அதாவது டைம் பீரியட் பை 4னு போட்டிருந்தா டி கேன்சல் ஆயிட்டு இது இங்க என்ன வந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஒமேகா டி எப்படி போட்டுக்கலாம்? ஒமேகா வந்து 2π பை டின்னு போட்டுட்டு இந்த டி வந்து டி பை 4, 1/4 ஆஃப் தி டைம் பீரியட் எடுத்து அந்த டி கேன்சல் ஆயிட்டு 2/4 என்ன வரும்னா பை பை 2ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ பை பை 2ன்னு வந்திருக்கும். அப்போ பை பை 2, அதாவது டைம் வந்து டி பை 4 டைம்ல வந்து இஎம்எஃப் எப்படி இருக்கு? சைன் பை பை 2 வந்து 1. அப்போ மேக்சிமமா இருக்கும். கரண்ட் எப்படி இருக்கு? மேக்சிமமா இருக்கு. அப்படின்னா வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க, ஏசி சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ் கண்டெயின் பண்ணிருந்துச்சுன்னா இஎம்எஃப் மேக்சிமமா இருக்கும்போது கரண்ட்டும் மேக்சிமமா இருக்கு, இஎம்எஃப் மினிமமா இருக்கும்போது கரண்ட்டும் மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அப்படின்னா இஎம்எஃப் மேக்ஸிமம் கரண்ட் மேக்ஸிமம், இஎம்எஃப் மேக்ஸிமம் இருக்கும்போது கரண்ட் மேக்ஸிமம் இருக்கு, இஎம்எஃப் மினிமம் இருக்கும்போது கரண்ட் மினிமம் இருக்கும்போது அப்படின்னா இஎம்எஃப் அண்ட் இஎம்எஃப் டு நாட் லேக்ஸ் தி கரண்ட், இல்லைன்னா இஎம்எஃப் டு நாட் லீட்ஸ் தி கரண்ட். இங்க இஎம்எஃப் வந்து கரண்ட்டை லீடும் பண்ணல லேகும் பண்ணல. அப்படின்னா இஎம்எஃப் அண்ட் கரண்ட் போத் ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஆக்சுவலா இந்த சைன் ஃபங்க்ஷன் எழுதுறோம் இல்லைங்களா, இங்க இருக்கிற இதுதான் வந்து ஃபேஸ், இதுதான் நம்ம ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இங்க இதே மாதிரி இதுவும் ஃபேஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இஎம்எஃப்பும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்கு. இன் ஃபேஸ்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ இங்க வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் கிராஃப் வரையலாம், வேவ் கிராஃப் வரையலாம். அதாவது இஎம்எஃப்பையும் கரண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம்னா y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு டைம் வந்து x ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா இது இஎம்எஃப் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இது இஎம்எஃப் கர்வ்னு எடுத்துக்கங்க. அப்படின்னா கரண்ட் கர்வ் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலா கரண்ட் கர்வ் இப்படி இருக்குன்னு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஎம்எஃப் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ். பாருங்க, இஎம்எஃப் இது வந்து கரண்ட் கர்வ்னு எடுத்துங்க.
இஎம்எஃப் மேக்ஸிமா இருக்கும்போது கரண்ட் மேக்ஸிமா இருக்கு, இஎம்எஃப் நெகட்டிவ் மேக்ஸிமா இருக்கும்போது கரண்ட் நெகட்டிவ் மேக்ஸிமா இருக்கு. அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டுங்களா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம்னு வரையறுங்க. ஃபேஸர் டயக்ராம் அதாவது வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் கரண்ட். அதாவது இஎம்எஃப் வந்து இப்போ டைம் t = 0ல ஃபேஸ் வந்து 0 இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இஎம்எஃப் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது டைம் 0 ஆகும்போது ஃபேஸ் 0வா இருக்குனால, இதே ஃபேஸ் 90 டிகிரினா வெர்டிகலா வரைஞ்சிருப்போம், ஃபேஸ் 45னா கொஞ்சம் இன்க்ளைன்ல வரைஞ்சிருப்போம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ அட் டைம் t அதாவது டைம் t = 0ல இஎம்எஃப் இப்படி இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலா இஎம்எஃப் இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது கரண்ட்டும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சேமா இருக்கும். இப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து கரண்ட். அதாவது இங்க E = E0 sin ωt + 0ன்னு எழுதிக்கிறோம்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ வந்து ஃபேஸ் வந்து 0வா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் +0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதே வந்து நம்ம வந்து இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன் இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது சொல்லுங்க. இஎம்எஃப் = E0 sin ωt + some π அப்படி இருக்கு. இந்த மாதிரி எழுதிட்டு கரண்ட் = I0 sin ωt + π இப்படின்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? அதாவது ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இனிஷியல் ஃபேஸ் வந்து இஎம்எஃப் 0வா இருக்கலாம், இல்லைன்னா சர்டன் வேல்யூ இருக்கலாம். அப்போ சர்டன் வேல்யூ இருந்துச்சுன்னா இப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? இதே வந்து அப்படி ஆனா வந்து இஎம்எஃப் கரண்ட் இன் ஃபேஸா இருக்கும். அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா தான் இருக்கும். அப்போ இஎம்எஃப் வந்து E0 sin ωt + π எழுதுனா கரண்ட் வந்து I = I0 sin ωt + π இப்படி தான் வரும். அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சோம்னா, அதாவது இஎம்எஃப் கரண்ட் ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சா எப்படி இருக்கணும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா தானே இருக்கணும். அப்படின்னா இது இஎம்எஃப், அதாவது கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ வந்து ஃபேஸர் டயக்ராம் வரைய போறோம். ஓகேவாப்பா? இப்போ இது வந்து இஎம்எஃப் இந்த ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இஎம்எஃப் வந்து இனிஷியல் ஃபேஸ் π இருக்கு அப்படின்னு எடுத்துட்டேன். இங்க வந்து இனிஷியல் ஃபேஸ் 0ன்னு இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கு. இதுக்கு இனிஷியல் ஃபேஸ் π இருக்குனால இப்படி வரைஞ்சிட்டோம். அப்படின்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? கரண்ட் அதே டைரக்ஷன்ல இருக்கணும், இஎம்எஃப் டைரக்ஷன்ல இருக்கணும். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா, 0வா இருக்கணும் அப்படின்றது புரியுது இல்லையா? ஸோ தட் கரண்ட் வந்து இந்த கரண்ட் அப்படின்னு வந்துடுது. ஸோ இது ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இப்போ வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ரெஜிஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அங்கே ரெஜிஸ்டர் இருக்கு, இதுக்கு வந்து ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இஎம்எஃப் இருக்கு, அதே மாதிரி கரண்ட்டும் பாஸ் ஆகுது. இப்போ இஎம்எஃப்க்கும் கரண்ட்டுக்கும் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இஎம்எஃப் = E0 sin ωt அப்படின்னு புரிஞ்சு போச்சு. I = I0 sin ωt அப்படின்னு தெரிஞ்சு இனிஷியல் அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ன்னு இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் Rன்னு தெரியுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்க E/I ன்னு எழுதலாமா, இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் E0/I0 எழுதலாமா? இது ரெண்டு ஈக்குவேஷன் எது கரெக்டா வரும்னு சொல்லுங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால இன்ஸ்டன்டனியஸ் EMF/இன்ஸ்டன்டனியஸ் கரண்ட் போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல பீக் EMF/பீக் கரண்ட் போட்டாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், IRMS/IRMS கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இஎம்எஃப் அண்ட் கரண்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்கும், அடுத்த டைமென்ஷன் ஆஃப் தி மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்க கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகும் இல்லையா? பாஸ் ஆகுதுனால அப்போ என்ன ஆகும், பவர் டெலிவர் ஆகும் இல்லையா? அப்போ பவர் டெலிவர் ஆகும். பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, இஎம்எஃப் இன்டு கரண்ட். அப்ப இஎம்எஃப் இன்டு கரண்ட் அப்படின்னு எழுதிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா இந்த பவர் வந்து ஆவரேஜ் பவர்னு சொல்லலாமா, இல்ல இன்ஸ்டன்டனியஸ் பவர்னு சொல்லலாமா, இல்ல ஆர்எம்எஸ் பவர்னு சொல்லலாமா? இது அதாவது இது இன்ஸ்டன்டனியஸ் இஎம்எஃப் இன்டு இன்ஸ்டன்டனியஸ் கரண்ட் போட்டதுனால இது என்ன சொல்லிடலாம் நம்ம சொல்லுங்க, இன்ஸ்டன்டனியஸ் பவர். அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இன்ஸ்டன்டனியஸ் பவர்னு எடுத்துக்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இது இன்ஸ்டன்டனியஸ் பவர்னு எடுத்துருக்கோம். சரி, இந்த இன்ஸ்டன்டனியஸ் பவருக்கும் இன்ஸ்டன்டனியஸ் பவர்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா பவர் வந்து வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே வரும். அப்போ பவர் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இஎம்எஃப் வந்து E0 sin ωt போட்டுதுங்க, கரண்ட் வந்து I0 sin ωt அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்ப என்ன வரும் சொல்லுங்க, E0 × I0 × sin ஸ்கொயர் ωt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் பவர். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இதே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பவர் வேணும்னா என்ன பண்ணணும், அதாவது ஆவரேஜ் பவர் வேணும்னா என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிடலாம்னா ஆவரேஜ் பவர் = இன்டெக்ரல் P/dt. அதாவது ஸ்மால் டைம்ல இருக்கிற பவரை வந்து அதாவது பவர் வந்து ஸ்மால் டைம் dt டைம்ல இருக்கிற பவர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் சம் பண்றது தான் இது இன்டகிரேஷன்.
அப்படின்னு மட்டும் இது பி இன்ட்டு டி டைமென்ஷன்ல வருது இல்லையா, அப்போ டிவைட் பை டின்னு போடணும். ஏன் டி போடணும்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நம்ம எடுத்து போகணும். ஓகேங்களா? ஸோ இன்டகிரல் பிடிடி டிவைட் பை டி போட்டால் இதுதான் ஆவரேஜ் பவர் அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1/t அப்படியே எடுத்துங்க. இங்க வந்து என்ன பண்ணணும்னா இ நாட் ஐ நாட் இன்டகிரல் இங்க இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது பி பிளேஸ்ல இ நாட் ஐ நாட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இ நாட் ஐ நாட் வந்து இன்டகிரலை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்டகிரலுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்கு. ஏன்னா பவர் வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்டு இ நாட் ஐ நாட். அடுத்து இங்க ஒரு டிடின்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஆவரேஜ் பவர். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஆர்எம்எஸ் கரண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இன்டகிரல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி 0 to t என்னப்பா ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? இது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இன்டகிரல் சைன் ஒமேகா டி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்குன்னு சொல்லியிருந்தேன். எந்த ஃபார்முலா சொல்லுங்க? இன்டகிரல் சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் காஸ் ஒமேகா டி, அதாவது இன்டு டிடி இருக்கும். இதுக்கு எல்லாம் வந்து 0 to t இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம்ப்பா? 0 அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி இன்டகிரல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி, இதாவது 0 to t இன்டகிரேட் பண்ணும்போது 0 to t இன்டகிரேட் பண்ணா இந்த வேல்யூஸ் எல்லாம் எவ்வளவு சொல்லியிருந்தோம் நம்ம? இதெல்லாம் வந்து t/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இந்த இன்டகிரலுடைய வேல்யூ வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் சொல்லுங்க? t/2 எடுத்துக்கலாமா? அப்போ ஆவரேஜ் பவர் என்ன வரும் சொல்லுங்க? ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு இ நாட் ஐ நாட் டிவைட் பை டி இன்டு t/2 அப்படின்னு இருக்குப்பா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க இந்த டி கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டு அப்போ ஆவரேஜ் பவர் என்ன வருது பாருங்க, இ நாட் இன்டு ஐ நாட் பை 2 வருதா? இ நாட் இன்டு ஐ நாட் பை 2 வருது. இந்த 2 நம்ம இப்படி எழுதலாமா பாருங்க, √2 இன்டு √2 எழுதிக்கலாமா? ஏன் அப்படி √2 இன்டு √2 நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் பாத்தீங்கன்னா, இந்த இ நாட் பை √2 நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இஆர்எம்எஸ். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த ஐ நாட் பை √2 என்ன எழுதிக்கலாம்? ஐஆர்எம்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதனால ஆவரேஜ் பவருக்கு என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா, இஆர்எம்எஸ் இன்டு ஐஆர்எம்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துட்டு அது ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா ஆவரேஜ் பவர் கன்சியூம்ட் வந்து இஆர்எம்எஸ் இன்டு ஐஆர்எம்எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அது இதே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பீக்ல எழுதணும்னா அந்த √2 எழுதாம அப்படியே இந்த இ நாட் ஐ நாட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஆனா வந்து இங்க வந்து பாருங்க, இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு இந்த ஃபார்முலா இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு இ நாட் இன்டு ஐ நாட் இன்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு வருது. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம கிராஃப் வரைகிறோம்னு எடுத்துப்போம். அதாவது ஒரு கிராஃப் வரைய போறோம். இஎம்எஃப் வேரிஸ் வித் கரண்ட்னு வருது. சாரி, இஎம்எஃப் வேரிஸ் வித் டைம் வருது. அதே மாதிரி கரண்ட் வேரிஸ் வித் டைம்னு வருது. நெக்ஸ்ட் பவர் ஆல்சோ வேரிஸ் வித் டைம்னு வருது. அப்படின்னா இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா? இ நாட் சைன் ஒமேகா டின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதே மாதிரி கரண்ட் ஐஎஸ்க்கு என்ன வருது? ஐ நாட் சைன் ஒமேகா டி. இதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு என்ன ஃபார்முலா? இ நாட் ஐ நாட் இன்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ்ல இஎம்எஃப்க்கும் கரண்ட்டுக்கும் பவருக்கும் கிராஃப் வரையலாம். எக்ஸஸ்ல டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு கிராஃபை வரையலாம். ஃபர்ஸ்ட் இஎம்எஃப் கிராஃப் எப்படி வந்திருக்கும் பாருங்கப்பா. இஎம்எஃப் கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி தானே இப்போ இஎம்எஃப் கிராஃப் வருது. ஸோ இதை வந்து நம்ம இஎம்எஃப் கர்வ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கரண்ட் கர்வ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரண்ட் கர்வ் வந்து இந்த மாதிரி கரண்ட் கர்வ் கிடைச்சிருக்கு. சைன் ஃபங்க்ஷன், அதாவது கரண்ட் வந்து சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இது கரண்ட் கர்வ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம பவருக்கு கிராஃப் வரையலாம். பவருக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்னு சொல்லுங்க. பவர் கிராஃப் அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் வருமா, செகண்ட் குவாட்ரண்ட்லயும் வருமா பவருக்கு? அதாவது இஎம்எஃப்பும் கரண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ரெண்டு குவாட்ரண்ட்லயே வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி பவருக்கு கிராஃப் வரையும் போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் வருமா, செகண்ட் குவாட்ரண்ட்ல வருமா? பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரணும். ஏன்னா பவர் வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு இருக்கு. இ நாட் ஐ நாட் வந்து பாசிட்டிவ் தான். ஆனா சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்? நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிரும். அதனால வந்து இங்க பவர் கர்வ் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ல வரும். அப்படின்னா கிராஃப் வந்து பவர் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி வந்திருக்குப்பா. இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. இது பவர் கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் பவர் கிராஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இந்த வேல்யூ வந்து என்னது? இ நாட் பீக் இஎம்எஃப். இது என்ன சொல்லலாம்? பீக் கரண்ட். அந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்? பீக் பவர். அது வேணா நம்ம ஈக்குவல் டு இ நாட் இன்டு ஐ நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த டைம் வந்து 0, இங்க t/2, இங்க tன்னு இருக்கு. கரெக்டுங்களா?
இதே மாதிரி இங்க வந்தா இது என்ன வரும் சொல்லுங்க, 3t/2 வந்திருக்கும். இங்க வந்து 2t அப்படின்னு வந்திருக்கும். ஓகே இருக்கட்டும். இப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல எத்தனை பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கோ அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இஎம்எஃப் கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சி சேமா நாட் சேமா சொல்லுங்க. இஎம்எஃப்க்கும் கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கா நாட் சேமா இருக்கா? ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல எத்தனை பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கு. ஆனா பவருக்கு அப்படியே பாருங்க, பவர் எப்படி பாருங்க, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அதாவது 0 to டைம் பீரியட் டைம்ல எத்தனை பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கு, அப்போ 2 பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கு. அப்படின்னா நான் இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா பாருங்க. frequency of EMF is equal to frequency of current. சரிங்களா? அப்படின்னு எழுதிட்டு that is equal to frequency வந்து பவரோட frequencyக்கு பாதி இருக்கு. அப்படி இல்லைன்னா frequency of power cycle is equal to twice the frequency of EMF or current cycle சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? frequency of EMF or current cycle அப்படின்னு சொல்றேன். இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? சரி. அப்படின்னா EMF வந்து EMF கரண்ட் வந்து இந்த இது வந்து frequency f ன்னு இருந்துச்சுன்னா பவர் வேரிஸ் வித் frequency of 2f அப்படின்னு எழுதிக்கணும் நம்ம. அது எப்படி இது வந்து கிராஃபிக்கலா நம்ம கொண்டு வந்தோம். இது இப்போ மேத்தமெட்டிக்கலா எப்படி கொண்டு வரதுன்னா EMF வந்து E0 sin omega t தானே எழுதுறீங்க. sin omega t எப்படி எழுதலாம்? sin போட்டு ஒமேகாவை 2πf × t ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? இப்ப பவர் எப்படி எழுதலாம் சொல்லுங்க. பவரை நம்ம எழுதலாம். பவர் எப்படி எழுதலாம்னா பவருக்கு ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, E0 I0 இருக்கு இல்லையா, அது என்ன P0 ன்னு வச்சுக்கி, அதாவது E0 × I0 நம்ம பீக் பவர் அப்படின்னு வச்சுட்டு sin² omega t. sin² omega t க்கு என்ன ஃபார்முலா? sin² omega t நான் எழுதுற ஃபார்முலா கரெக்டா பாருங்க, 1 - cos 2 omega t divided by 2. இந்த ஃபார்முலா கரெக்டா தப்பா சொல்லுங்கப்பா? இந்த ஃபார்முலா கரெக்ட்டுங்களா? சரி. அப்படி எழுதணும்னா அப்ப பவர் ஈக்குவல் டு P0 × 1 - cos, நல்லா கவனிங்க, இந்த 2 ஒமேகா பிளேஸ்ல 2π ன்னு போடலாம் இல்லையா? 2πf ன்னு போடலாம். 2π ன்னு போட்டுட்டு f போடும்போது இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இங்க போட்டுங்க, 2f கரெக்ட்டுங்களா? அப்படின்னு போட்டு × t divided by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான 2π × frequency. அப்ப frequency பிளேஸ்ல எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 2f ன்னு வந்திருக்கு. இங்க EMF க்கு frequency என்ன வந்திருக்கு பாருங்க, EMF frequency வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t வந்து 2πf, அப்ப இந்த f மட்டும் இருக்கு. அப்ப frequency of EMF f ன்னு எடுத்துக்கணும். அப்ப frequency of power varies with frequency பாருங்க, 2π × power தான போறோம், அந்த பவர் வந்து 2f ன்னு வந்திருக்கு. அப்படின்னு இது மேத்தமெட்டிக்கலா நம்ம எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து AC source contains a pure resistance புரிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது AC source contains a pure inductance அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? AC circuit contains pure resistance, pure inductance. pure inductance அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? சரிப்பா. அப்படின்னா இந்த AC circuit contains pure inductance அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்ல வந்து இண்டக்டர் மட்டும் தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் கெபாசிட்டன்ஸும் 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் கிடையாதுன்னு எடுத்துங்க. ஆனா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஒயர் தானே யூஸ் பண்றோம். அந்த ஒயருக்கு வந்து மெட்டீரியல் வந்து கண்டிப்பா அப்போசிட் பவருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கல் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஹைப்போதெட்டிக்கல் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்லுங்க, இது ஒரு இண்டக்டர் அப்படின்னு எடுத்துட்டு இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க சோர்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். என்ன சோர்ஸ் கனெக்ட் பண்றோம்? ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை கனெக்ட் பண்றோம். அப்படின்னா சைன் வேவ் ஃபார்ம் அப்படி போட்டோம்னா சிம்பிள், இதுவும் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த இண்டக்டருடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் L அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க வந்து EMF இருக்கு, E is equal to E0 sin omega t. ஏன்னா இது வந்து நாம சோர்ஸ் கொடுக்குறோம், சோர்ஸோட EMF நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கரண்ட் இருக்கு இல்லைங்களா, கரண்ட்டுடைய ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும்பா. அந்த கரண்ட்டுக்கு எப்படி கொண்டு வரது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க இந்த சோர்ஸுக்கு வந்து EMF வேரியபிளா இருக்கா நாட் வேரியபிளா இருக்கா? இந்த சோர்ஸுடைய EMF வேரியபிளா இருக்கா கான்ஸ்டன்டா இருக்கா? வேரியபிளா தானப்பா இருக்கு. அப்ப வேரி ஆயிட்டே இருக்குன்னா அப்ப கரண்ட் இந்த இண்டக்டர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா இல்லையா? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்ப இங்க EMF இன்டியூஸ் ஆகுமா இன்டியூஸ் ஆகாதா? இங்க EMF இன்டியூஸ் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா வந்து EMF இன்டியூஸ் ஆகும். சரி, அப்ப அந்த இன்டியூஸ்டு EMF இருக்கு இல்லையா, அந்த இன்டியூஸ்டு EMF என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அப்போஸ் பண்ணுமா, அதாவது அப்போசஸ் தி காஸ்ட்னு வருமா வராதா? இந்த இன்டியூஸ்டு EMF வந்து இண்டக்டர்ல இருந்து ஈக்குவல் டு -LdI/dt. அப்போ இந்த EMF அப்போசஸ்னா இங்க அப்போசஸ்ன்றது சேஞ்சஸ் கரண்ட் தானே, சேஞ்சஸ் இன் கரண்ட் தானே அப்போசஸ். அப்படின்னா இந்த EMF வந்து கரண்ட் அப்போஸ் பண்ணணும்னா அப்படின்னா EMF-ம் கரண்ட்டும் வந்து
இன் ஃபேஸா இருக்குமா இன் ஃபேஸ்ல இருக்காதா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இஎம்எஃப்பும் கரண்ட்டும் சேம் ஃபேஸ்ல இருக்குமா சேம் ஃபேஸ்ல இருக்காதா சேம் ஃபேஸ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இஎம்எஃப் அப்போசஸ் தி கரண்ட்னு வந்திருக்கு. அப்படின்னா இங்க இஎம்எஃப் லீட்ஸ் தி கரண்ட்னு வரணுமா இல்லைன்னா இஎம்எஃப் லேக்ஸ் தி கரண்ட்னு வரணுமா? இஎம்எஃப் லீட்ஸ் தி கரண்ட்னு வரணுமா இல்லைன்னா இஎம்எஃப் லேக்ஸ் தி கரண்ட்னு வரணுமா சொல்லுங்க பார்க்கலாம். இஎம்எஃப் வந்து லீட்ஸ் வரணும். ஏன்னா இஎம்எஃப் வந்து கரண்ட் அப்போஸ் பண்ணுது. இஎம்எஃப் வந்து கரண்ட் அப்போஸ் பண்றதுனால கரண்ட் வந்து கரண்டா இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு இஎம்எஃப் வந்து லீட்ஸ் தி கரண்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஎம்எஃப் வந்து லீட்ஸ் தி கரண்ட்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம இங்க இப்போ டெரிவேஷன் டெரைவ் பண்ணும்போது ஈக்குவல் E0 sin ஒமேகா டி வந்திருக்குன்னா இந்த ஒமேகா டி தானே ஃபேஸ். அப்போ கரண்ட்டுக்கு வர்றதுக்கு அந்த ஃபேஸ் வந்து இந்த இஎம்எஃப் விட கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இஎம்எஃப் லீட்ஸ் தி கரண்ட்னா நம்ம அதை மாத்தி என்ன சொல்லலாம் கரண்ட் லேக்ஸ் தி இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ இங்க சோர்ஸ் பாருங்க, இந்த சோர்ஸும் இந்த இண்டக்டரும் பேரலல்ல தானே இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற இஎம்எஃப்பும் இந்த இஎம்எஃப்பும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதுக்காக இப்போ டெரிவேஷன் டெரைவ் பண்ணலாம் பாருங்க. அப்போ இந்த இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பிளேஸ்ல மைனஸ் எல்டிஐ பை டிடி போட்டுக்கலாமா? அப்போ இந்த இஎம்எஃப் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி தானப்பா. இண்டக்டரும் இந்த சோர்ஸும் பேரலா இருக்குன்னா பொட்டன்ஷியல் சேம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இ பிளேஸ்ல மைனஸ் எல்டிஐ பை டிடி போட்டுங்க. ஸோ மைனஸ் எல்டிஐ பை டிடி அப்படின்னு போட்டுங்க. இஸ் ஈக்குவல் என்ன போறது E0 sin ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த டிடி எந்த பக்கம் கொண்டு போயிருங்க, எல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. அப்படின்னா டிஐ இஸ் ஈக்குவல் நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. மைனஸ் இங்க வந்துருது, E0 இங்க வந்துருது, டிவைட் பை எல்னு வந்துருச்சு. இந்த sin ஒமேகா டின்னு இருக்கு. இந்த டிடி இங்க வந்தா இங்க டிடின்னு வந்துருமா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுப்பா. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணுங்க. இங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த E0 எல் எல்லாம் கான்ஸ்டன்ட்னால வெளியில எடுத்துடலாம். இன்டகிரல் டிஐ வந்து ஐன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இன்டகிரல் sin ஒமேகா டி cos ஒமேகா டின்னு வருமா இல்ல மைனஸ் cos ஒமேகா டி வருமா? இன்டகிரல் sin ஒமேகா டி நம்ம cos ஒமேகா டி எழுதுறோமா மைனஸ் cos ஒமேகா டி எழுதலாமா? மைனஸ் cos ஒமேகா டி எழுதிக்கலாமா? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன போறோம் பிளஸ் ஆயிருமா அப்படின்னு போட்டுட்டு E0 டிவைட் பை எல் இன்ட்டு cos ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் டிவைடட் பை எழுதணும் இல்லையா? அப்ப டிவைடட் பை ஒமேகான்னு வரும். சரிங்களா? அப்படின்னு வந்திருக்கு. அப்போ I ஈக்குவல் என்ன வந்திருக்கு சொல்லுங்க E0 பை எல் ஒமேகா இன்டு cos ஒமேகா டி அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் இல்லையா? என்ன ரிலேஷன் பாருங்க. cos 90 மைனஸ் தீட்டா. cos 90 மைனஸ் தீட்டா என்ன சொல்லுங்கப்பா? cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா. கரெக்டுங்களா? அதே மாதிரி sin 90 மைனஸ் தீட்டா என்ன எழுதிக்கலாம்? cos தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, அந்த மாதிரி நம்ம எழுதலாம் பாருங்க. இங்க ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்ன மிஸ்டேக் பார்த்தோம்னா இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் லா அப்படின்னு எடுத்தோம்னா லூப் ரூல் எடுத்திருந்தோம்னா இஎம்எஃப் இங்க இருக்கிற இஎம்எஃப் இங்க இருக்கிற இஎம்எஃப் எல்லாமே மைனஸ் எல்டிஐ பை டிடி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் போடணும் இல்லையா? இங்க இருக்கிற இஎம்எஃப் இங்க மைனஸ் எல்டிஐ பை டிடி இது ஒரு இஎம்எஃப். அதாவது நீ க்ளோஸ் லூப் இஎம்எஃப் மைனஸ் எல்டிஐ பை டிடி ஈக்குவல் டு 0 இப்படி தானே எழுதிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா என்ன வரும் சொல்லுங்க? இஎம்எஃப் ஈக்குவல் டு எல்டிஐ பை டிடி தானே வந்திருக்கும். அப்படின்னா இங்க இஎம்எஃப் ஈக்குவல் டு எல்டிஐ பை டிடின்னு போட்டுருக்கோம். இங்க ஒரு மைனஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்ப இந்த மைனஸ் இருக்காது. இங்க இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்ன சொல்லுங்க? இங்க ஒரு மைனஸ் இருந்திருக்கும். சரி, அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். எந்த ஃபார்முலா? sin 90 மைனஸ் தீட்டா sin 90 மைனஸ் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? cos ஒமேகா டி எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, அப்படி எழுதிட்டீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குப்பா இந்த ஃபார்முலால. அப்போ கரண்ட் I is equal to minus E0 by L omega into cos omega t பிளேஸ்ல sin 90 மைனஸ் ஒமேகா டி போலாமா? sin 90 மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எழுதிருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரியுது. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா sin மைனஸ் தீட்டா என்னப்பா? மைனஸ் sin தீட்டா தானே. அப்போ மைனஸ் sin தீட்டாவை sin மைனஸ் தீட்டான்னு எழுதிங்க. அப்படின்னா இப்போ எழுதுறது கரெக்டா தப்பா பாருங்க. I equal to E0 டிவைட் பை L omega into sin ஒமேகா டி மைனஸ் 5/2 இப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இது கரெக்டா தப்பா சொல்லுங்க? கரெக்டா பாருங்கப்பா. அதாவது I is equal to என்ன வந்துருக்கு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ I equal to E0 L omega into sin ஒமேகா டி மைனஸ் 5/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 5/2 ஃபேஸ் வந்து இஎம்எஃப் விட கம்மியா இருக்கு. இஎம்எஃப் வந்து ஒமேகா டி வந்து ஃபேஸ். அப்போ கரண்ட் வந்து என்ன வந்திருக்குன்னா ஒமேகா டி மைனஸ் 5/2. ஸோ அப்போ வந்து சர்க்யூட் இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. சர்க்யூட் ஏசி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் பியூர் இண்டக்டர் இருக்கு இல்லையா? அது வந்து அதுல வந்து கரண்ட் லேக்ஸ் தி இஎம்எஃப் பை ஃபேஸ் ஆஃப் 90 டிகிரி அப்படின்ற இது ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்கப்பா.
இது ட்ரூ தானப்பா? சரி, ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுங்க. இதுதான் பீக் கரண்ட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? இதை பீக் கரண்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாமா இந்த சர்க்யூட்ல? அப்ப இது I0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப I is equal to இந்த I0 is into sin omega t minus pi by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த I0ன்றது என்ன வந்திருக்கு சொல்லுங்க. இந்த I0 is equal to E0 by L omega. கரெக்டுங்களா? E0 by L omega. ஜெனரலா EMF by இங்க கீழே இருக்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன் இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன்னா ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா ஹீட் எனர்ஜி டெவலப் ஆயிட்டு பவர் ப்ரொடியூஸ் ஆனது பாசிட்டிவா இருக்கும், எனர்ஜி லாஸ் ஆயிரும். ஏன்னா இங்க வந்து பவர் சைக்கிள் பார்த்தோம்னா பவர் மொத்தமே பாசிட்டிவ் சைக்கிள் தானே இருக்கு. அப்போ பவர் எனர்ஜி வந்து லாஸ் ஆயிருது. ஆனா இண்டக்டர்ல என்ன ஆகும்னா நம்ம பவர் கண்டுபிடிக்கும் போது பவர் லாஸ்ட் டியூரிங் கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் 0 வரும். அப்படின்னா பவர் லாஸ் டியூரிங் கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் 0ன்னா இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடாது. அதனால இதை வந்து ஆனா அப்போஸ் பண்ணும். EMF பை அப்போசிஷன், கரண்ட் ஈக்குவல் EMF பை அப்போசிஷன் இருக்கணும். இது வந்து அப்போஸ் தான் பண்ணும், L ஒமேகான்றது அப்போஸ் பண்ணணும். ஆனா இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஏன்னா எனர்ஜி லாஸ் பண்ணாது. அதனால இதுக்கு என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், ரியாக்டன்ஸ். இதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்னா ரியாக்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம்பா. ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன ரியாக்டன்ஸ் பாத்தீங்கன்னா இண்டக்டர் இருக்கிறதுனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குங்களா, இது டினோட்டட் பை சிம்பிள் XL ன்னு எடுத்துப்போம். அப்ப இந்த XL இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா L ஒமேகா. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஃபார்முலா? L ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த L ஒமேகாக்கு என்ன யூனிட் இருக்குன்னு கெஸ் பண்ண பார்க்கலாம். அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஒரு நியூ டேர்ம் கொண்டு வந்திருக்கும், அது XL. இது என்ன பண்ணுதுன்னா இந்த XL அப்போசஸ் தி கரண்ட், இங்க வந்து கரண்ட் வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது அப்போசிங்கா இருக்கு, ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகாது, ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகாது. எப்படி எனர்ஜி லாஸ் ஆகுதுன்றது பவர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அப்போசஸ்ன்றதுனால நமக்கு வந்து என்ன வரும்னா XL இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், இந்த அதாவது I0 இஸ் ஈக்குவல் டு EMF E0 டிவைட் பை XL தானே எழுத போறோம் நம்ம. அப்படின்னா XL இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, E0 பை I0ன்னு வந்திருக்கும். அப்படின்னா வந்து இது என்னது வோல்ட் பை ஆம்பியர். வோல்ட் பை ஆம்பியர் என்ன சொல்லுங்க, ஓம். சோ அப்படின்னா யூனிட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஓம். யூனிட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன வருது, ஓம் அப்படின்னு வருது. சோ SI யூனிட் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிபெண்ட் பண்றது டினோட் பண்ற சிம்பிள் X. இது வந்து ஓம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு L ஒமேகா தானே எழுதுறோம். அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா வந்து 2πf தானே, L into 2πf அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? எழுதிக்கிறீங்க. இப்போ ஏசி கரண்ட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். கரெக்டா? ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. ஏசி கரண்ட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா, ஃபைனைட் வேல்யூவா இருக்கனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி கரண்ட் வந்து ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா பாருங்க. இது ட்ரூ. கரெக்டா? அதே கெபாசிட்டர் டைரக்ட் கரண்ட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், டைரக்ட் கரண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவுப்பா? டைரக்ட் கரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 0. கரெக்டா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைரக்ட் கரண்ட், ஏன்னா டைரக்ட் கரண்ட் வந்து ஆசிலேட் ஆகாது, அதனால ஃப்ரீக்வன்சி வந்து 0 வருது. அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் டைரக்ட் கரண்ட் என்ன வரும் சொல்லுங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் டைரக்ட் கரண்ட்க்கு என்ன வரும் சொல்லுங்க. டைரக்ட் கரண்ட் சோர்ஸ் எவ்வளவு வரும்பா? ஃப்ரீக்வன்சி இங்க வந்து 0 தானே. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா என்னது, L into 2πf தானே. அப்போ F 0ன்னா அப்போ 0 வந்துரும். சோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் DC சோர்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் DC சோர்ஸ் வந்து 0, பட் ஃபார் AC சோர்ஸ்க்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து சர்டைன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிக்கும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கிராஃப் வரைஞ்சா எப்படிப்பா வரும்? அதாவது கிராஃப் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சி கிராஃப் வரைஞ்சா என்ன மாதிரி கிராஃப் வரும் சொல்லுங்க. ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வருமா, ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வராதா? y equal to mx plus இதனை passes through origin அப்படின்னு வரும். சோ இதுதான் வந்து கிராஃப் ஃபார் என்ன சொல்லுங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும். சோ இங்க ஸ்லோப் என்ன சொல்லுது சொல்லுங்க. ஸ்லோப் என்ன மீனிங் சொன்னோம்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, ஸ்லோப் எப்படி எழுதலாமா? ஸ்லோப் ஆஃப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து L into 2π எழுதிக்கலாமா, எழுதிக்கூடாதா? L into 2π தான் ஸ்லோப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு இண்டக்டரை வந்து நம்ம ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணா, டைரக்ட் கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணா இது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணது 0வா தானே இருக்கும். அப்படின்னா இண்டக்டர் கனெக்டட் டு தி டைரக்ட் கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் as a, எப்படி எழுதிக்கலாம் நம்ம, ஷார்ட் சர்க்யூட்னு எழுதிக்கலாமா? ஆனா கொஞ்சம் டைம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கீயை வந்து க்ளோஸ் பண்ற வரைக்கும் இங்க கரண்ட் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இங்க என்ன ஆகும், இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கரண்ட் சேஞ்ச் ஆகுதுனால ஆஃப்டர் கரண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஸ்டெடி கரண்டா வந்துடும். அப்ப என்ன ஆயிரும்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 0 ஆயிரும்.
அதனால டைரக்ட் கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இண்டக்டர் வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகிருக்கும். அதே அட் டைம் t = 0ல கரண்ட் சேஞ்ச் ஆகிறது அதிகமா இருக்கும், அதனால அப்போசிஷன் அதிகமா இருக்கும். அதனால டைம் t = 0ல டிசி சோர்ஸ் இருக்கிற சர்க்யூட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஆஃப்டர் லாங் டைம், அதாவது ஆஃப்டர் லாங் டைம் அடுத்து என்ன ஆகும்னா, லாங் டைம்னா உங்களுக்கு தெரியும் 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த டைம்ல என்ன ஆயிரும்னா ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆயிரும். ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு புரியுது உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து இந்த கர்வ் எல்லாம் நம்ம வரையணும். இப்போ இஎம்எஃப்க்கும் கரண்ட்டுக்கும் டைமுக்கும் இதுக்கெல்லாம் கிராஃப் வரைய போறோம். இப்போ வரைஞ்சோம்னா எப்படி கிராஃப் வரும் பாருங்க. இஎம்எஃப், கரண்ட், டைம் எடுத்துக்கணும். இப்போ வந்து இஎம்எஃப் வந்து இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இஎம்எஃப் கர்வ் இப்படி வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம் இஎம்எஃப் கர்வ். ஏன்னா இஎம்எஃப் வந்து E = E0 sin ωt அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். sin ωt அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஆனா கரண்ட்டுக்கு என்ன வந்திருக்கு? I0 sin ωt minus π/2 அப்படின்னு வரணும். அப்படின்னா கரண்ட் வந்து lags the EMF by phase of 90 degree வரணும். அப்படின்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க. அப்ப டைம் t = 0 போடும்போது இங்க -π/2 வரதுனால கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து டைம் வந்து 5/2 ஃபேஸ் வந்து 5/2 வரும்போது EMF மேக்ஸிமம் இருக்கும். இங்க ωt π/2 வந்துச்சுன்னா அப்ப இது மொத்தம் 0 ஆயிட்டு கரண்ட் வந்து 0வா இருக்கும். அப்படின்னு நம்ம எடுத்து கிராஃப் வரையணும். அப்ப கிராஃப் வந்து இந்த மாதிரி வரையணும். இப்போ வந்து இது EMF கிராஃப் கரெக்டா வரைஞ்சிட்டு, இப்ப கரண்ட் கிராஃப் வந்து π/2 ஃபேஸ் வந்து நமக்கு தள்ளி வரணும். அதனால π/2 ஃபேஸ் தள்ளி தான் சைன் ஃபங்க்ஷனாவே கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிராஃப் கிடைக்குதுப்பா. இந்த மாதிரி கிராஃப் வரும். இது வந்து கரண்ட் கர்வ். அப்ப வந்து EMF லீட்ஸ் தி கரண்ட் அப்படின்னு வந்திருக்கு. சரி, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஃபேஸர் டயகிராம் வரையணும். ஃபேஸர் டயகிராம் வரைஞ்சா கரெக்டா பாருங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட்னு எடுத்துட்டா EMF வந்து இப்படி இருக்கணும். ஏன்னா EMF லீட்ஸ் தி கரண்ட் பை ஃபேஸர். EMF இந்த பக்கம் இருந்துச்சுன்னா கரண்ட் இப்படி இருக்கும். ஏன்னா EMF லீட்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி ஃபேஸ். EMF வந்து கரண்ட் விட 90 டிகிரி அதிகமா இருக்கும். இது கரெக்டா? ஃபேஸர் டயகிராம் இப்படி வரைஞ்சது கரெக்டா? இல்ல இந்த கிராஃப் கரெக்டா? இல்லைன்னா இப்போ வரைய போறது கரெக்டா பாருங்க. சப்போஸ் EMF இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுங்க, இப்படி EMF எடுத்துருக்கோம்னு வச்சுங்க, இப்படி எடுத்துட்டு கரண்ட் இப்படி வரைஞ்சா கரெக்டா சொல்லுங்க. கரண்ட் இது இப்படி வரைஞ்சா சொல்லுங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்க, இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? கரண்ட் லாக்ஸ் EMF by 90 டிகிரி, இங்க EMF லீட்ஸ் தி கரண்ட் by 90 டிகிரி அப்படின்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுக்கு வந்து கிராஃப் புரியுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு EMF இப்படி இருக்குன்னு வச்சுங்க, E0 sin ωt plus இனிஷியல் ஃபேஸ் சர்டைன் அமௌண்ட் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கரண்ட்டுக்கு எப்படி வந்திருக்கும்? கரண்ட் I = I0 sin ωt minus π/2 plus π அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்படி தானே வந்திருக்கும். அப்போ இனிஷியல் ஃபேஸ் சர்டைன் இனிஷியல் ஃபேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, வித் இனிஷியல் ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸர் டயகிராம் வரையணும். அப்படி வரையணும்னா இப்போ வரைகிறது கரெக்டா தப்பா சொல்லுங்க. இப்போ கிராஃப் வரைகிறது, இப்போ நான் வரைகிற கிராஃப் கரெக்டா தப்பா சொல்லணும். இது வந்து கரண்ட் கிராஃப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது EMF அப்படின்னு ஃபேஸர் டயகிராம்ல வரைகிறேன். இது EMF எடுத்துட்டு இது கரண்ட் எடுக்கிறேன். இது வந்து ஃபேஸ் வந்து இனிஷியலா π இருக்கு. இது வந்து 90 டிகிரி எடுத்துருக்கேன். இது கரெக்டா தப்பா சொல்லுங்க. EMF லீட்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி வரணும் ஃபேஸர் டயகிராம்ல. இப்படி வரைஞ்சா கரெக்டா? இந்த மாதிரி ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரையலாமா பாருங்க. இப்போ வரைகிறது பாருங்கப்பா. இப்போ வந்து ஃபேஸர் டயகிராம் வரைய போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒருவேளை இப்போ இது EMFன்னு எடுத்துக்கிட்டா கரண்ட்டை வந்து இப்படி வரையலாமா? அதாவது EMF வந்து இனிஷியல் ஃபேஸ் வந்து π இருக்கு. இது EMF அப்படின்னு எடுத்துட்டு இது வந்து கரண்ட் அப்படின்னு போட்டுடலாம். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதாவது கரண்ட் லாக்ஸ் தி EMF by 90 டிகிரி. இப்படி எடுத்துக்கலாமா இந்த கிராஃப்? ஸோ இப்படி இப்படி கிராஃப் வரையலாம், இல்லை இப்படி வரையலாம், இல்லை இந்த மாதிரி வரையலாம், இந்த மாதிரியும் வரையலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏசி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் பியூர் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏசி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் பியூர் இண்டக்டன்ஸ் புரிஞ்சிருக்கு. இதுல நியூ டேர்ம் என்ன பார்த்திருக்கோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். என்னன்னு பார்த்தோம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்த்தோம். இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் as well as frequency of the source அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஏசி சர்க்யூட் வந்து ஃபைனைட் வேல்யூவா, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஃபைனைட் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்.
ஆனா டிசி சர்க்யூட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம், டிசி சர்க்யூட்டுக்கு தான் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். ஏன்னா டிசி சர்க்யூட் ஏன் கரெக்டா பார்த்துக்கணும் பாத்தீங்கன்னா, இங்க டிசி சோர்ஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இண்டக்டர் இப்படி கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா. இந்த கீயை க்ளோஸ் பண்ணும்போது அட் டைம் t = 0ல கரண்ட் சேஞ்ச் ஆகும். கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு அப்போசிஷன் அதிகமா இருக்கிறதுனால புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும்னு சொன்னீங்க. அதாவது லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் புரோக்கன் சர்க்யூட் டைம் t = 0ல. அதே டைம் வந்து கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம், தியரிட்டிக்கலா சொல்லணும் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், இது கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். இதுல கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது, அப்போஸ் ஆகாது. அதனால என்ன ஆயிரும்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம இங்க புரிஞ்சுங்களா, அதாவது இங்க சோர்ஸ் இஎம்எஃப் ன்னு கொடுக்குறோம். இங்க வந்து இங்க ஈன்னு எழுதுறதுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இது ஈன்னு எழுதாம இங்க இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து -LdI/dt ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. எங்க இங்க வந்து -LdI/dt ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு இப்ப கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் எடுக்கும்போது, அதாவது கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் இப்படி எடுத்தோம்னா இஎம்எஃப் சம் பண்ணிக்கிறோம். இங்க இஎம்எஃப் இங்க -LdI/dt, இது சம் பண்ணா = 0 வருது. அப்ப இஎம்எஃப் = LdI/dt வருது. அதுல இருந்து இந்த டெரிவேஷன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.